எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதான ஒரு வசனம் தான். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறித்த காலத்துக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. அது ஆல்ரெடி அது பிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒரு குறித்த காலத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா, ஆண்டவர் மிராக்கிளா ஆண்டவரே அந்த ஒரு கதை ஓபன் பண்ணுவார். அந்த ஆண்டவர் ஓபன் பண்ற அந்த கதவை உலகத்துல எந்த மனுஷனாலும் எந்த ஒரு சூழ்நிலையாலும் அப்படி குறித்த காலத்துல வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை தடுக்க யாராலையுமே முடியாது. இப்படி ஒரு குறித்த காலத்தை ஆண்டவரை நியமிக்கும் போது அதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் அந்த காலத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அதை நம்மளை ரொம்ப ப்ரிப்பரேஷன் கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அந்த ஆயத்தம் அதை நம்ம கரெக்டா அந்த ஆயத்த பீரியடையும் நம்ம கரெக்டா பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் அந்த குறித்த காலத்துக்குள்ள போகும்போது நமக்கு எல்லாமே அப்படியே கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும்.